சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 4 to 5 மந்த்ஸாக வந்து மார்க்கெட் டவுனில் தான் சார் போயிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 வீக்ஸில் அது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இனிமேல் இந்த அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குமா இல்லை? போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி 24,200 EOD, தட் இஸ் எண்ட் ஆஃப் த டே க்ளோசர் இருந்து ஹோல்டு ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ். நம்ம இண்டெக்ஸ் பேசிஸாக இருந்தாலும் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் ரிஸ்க்கு ரிவார்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரிஸ்க் மீன்ஸு நாம் இந்த அளவுக்கு லாஸ் வந்தால் நம்ம அதை தாங்கிக்க முடியுமான்னு, தட் இஸ் ரிஸ்க்கு. ரிவார்டு அப்படிங்கிறது நாம் இந்த விலைக்கு வாங்கியிருக்கோம், இந்த விலை கிடைச்சா போதும்ன்ட்டு ஒரு அளவுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணது. சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீசெண்டாக மேஜிக்கல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க சார். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்களா சார் மேஜிக்கல் லைன்னா என்னென்னு? இப்போ நான் ஒரு ஃப்ரெஷர், நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா மேஜிக்கல் லைன் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படி சார் சொல்ல முடியும்? இந்த மேஜிக் லெவல் இப்போ சமீப காலமாக இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. நிறைய நூற்றுக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த மாதிரி பார்க்குற போது மேஜிக் லெவலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 4 to 5 மந்த்ஸாக வந்து மார்க்கெட் டவுனில் தான் சார் போயிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 வீக்ஸில் அது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது இனிமேல் இந்த அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குமா இல்லை ஏதாவது நடுவில் கரெக்ஷன்ஸ் வருமா சார்? வணக்கம் பூவி மேம். பயிற்சி தொகுப்பாளினியாக அறிமுகம் ஆகிருப்பீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் நடத்தணும். தேங்க்யூ சார். இப்போது நிஃப்டி இண்டெக்ஸ் போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி 24,200 EOD, தட் இஸ் எண்ட் ஆஃப் த டே க்ளோசர் இருந்து ஹோல்டு ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேத்திக்கு 24,200 கிட்ட போய் 24,196ன்னு போயிட்டு திரும்பி இறங்கிடுது. இப்போ பதிவு பண்ணுற நேரத்தில் 24,262 காமிச்சிட்டு கொஞ்சமாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 24,200 ஹோல்டு பண்ணி வித் வால்யூமோட இண்டெக்ஸு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எவ்வளோக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அடுத்த லக்ஷ்மண் ரேகான்னு சொல்கிற மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கலாக தான் நான் சொல்கிறேன், 24,389க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எப்போது 24,200 இன்றைக்கி ஹோல்டு ஆகணும். அப்படி ஆகவில்லை என்றால் 24,200 ஹோல்டு ஆகவில்லை என்றால் 23,900 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த 23,900 பிரேக் ஆகி கீழே வந்தால் அப்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரும். இதுக்கு இம்மிடியட்டாக சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,050. 24,050 பிரேக் ஆகி கீழே வந்தால் அடுத்தது 23,900. ஆனால் 23,900 பிரேக் ஆச்சுன்னா நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணுங்கிறது ஒரு ட்ரெண்டு சொல்கிறது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, கடந்த சில நாட்களாகவே மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு சார். முதல்ல 26,300 உச்சம் இருந்தது, தொடர்ந்து இறங்கிட்டே கிராஜுவலாக இறங்கிட்டு வந்ததுக்கு காரணம் அந்நிய முதலீட்டாளர்கள் தன்னுடைய லாபத்தை பதிவு செய்து கொண்டு வெளியில் போனாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, செல் இந்தியா பை சைனா அந்த கான்செப்டில் போயிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு 5-6 நாட்களாக பங்குச்சந்தை ஏறிக்கிட்டு இருக்கு. இதனுடைய மிக முக்கியமான காரணம் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா, அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து 4 நாட்களாக பையிங் சைடில் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அதை ஸ்லோகனை எப்படி மாற்றுறோம்? செல் சைனா பை இந்தியா. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகனை மாற்றிக்கிட்டு ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குது. சரி, இப்போது இந்த மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுறது இப்போ ட்ரம்ப் ட்ராக்கர்னு நம்ம ஒரு சொல்கிறோம். அவருடைய டேரிஃப் எப்படியோ சைனா அண்டு யூஎஸ்னுடைய டேரிஃப் இஷ்யூனால் இது ஒரு ட்ரேடு வார கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த நிகழ்வு தொடர்ந்து அப்படியே அப் ட்ரெண்டு போகுமா? கொஞ்சம் கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஆனால் இப்போ ஏன் மேலே ஏறிச்சிட்டு போயிட்டே இருக்குன்னா, எஃப்ஐஐ பையிங் வந்திருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு பை பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு காலகட்டத்தில் செல்லிங் கொடுத்தா இறங்க ஆரம்பிக்கும். ஒன்று, இன்றைக்கி காலையில் ஒரு மீடியா நியூஸில் பார்த்தேன்,
ஸ்டீல் செக்டாருக்கு இம்போர்ட்டுக்கு 12% எக்ஸைஸ் போட்டிருக்காங்க, இம்போசிங் சேஃப்கார்டு டேக்ஸ்னு போட்டிருக்காங்க சில இம்போர்ட்டட் ஸ்டீல் செக்டாருக்கு. இதனுடைய இம்பேக்ட் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஆனால் பிசைட்ஸ் டாலர் ஸ்லிப்பாகிட்டு இருக்கு, இது ஒரு காரணம். நம்ம ருப்பி ஏறிக்கிட்டு இருக்கு, தட் இஸ் டாலர் டெப்ரிசியேஷன், ருப்பி அப்ரிசியேஷன். டாலர் இறங்குறதுனால கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டு. இது எவ்வளோ நாளைக்கு இப்படி தொடரும்னு ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹை போயிருக்கு, 21,800 லோ வந்தது, அப்போ வாங்கியிருந்தால் இப்போ கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. இது தகுதியான லாபம் இருந்தால் இது ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம். அதுக்கான சந்தை மேலேயும் சான்ஸ் கொடுக்கறது, கீழேயும், தட் இஸ் வாங்கிறதுக்கும் சான்சஸ் கொடுக்கறது, விற்கிறதுக்கும் சான்சஸ் கொடுத்துருக்கு. நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி ஃபினான்ஷியல் அட்வைசரையும் கலந்துக்கிட்டு யுக்தியாக வர்த்தகம் செய்கிறது ஒரு ஆரோக்கியம். பொதுவாக என்னுடைய கண்ணோட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான உரிய நேரம் இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டிய காலகட்டம். சார், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் சார். அதுக்கு நிறைய ஃபேஸ் வேல்யூ கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அது பை பண்ணுறது நல்ல ஆப்ஷனா சார்? அது நல்ல ப்ராஃபிட் நமக்கு தருமா? இப்போது ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று பிஇ பார்ப்பாங்க, ஃபேஸ் வேல்யூ பார்ப்பாங்க, ஆர்ஓஇ பார்ப்பாங்க, ப்ராஸ் கான்ஸ் பார்ப்பாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்பாங்க, இயர் ஹை இருக்கா இயர் லோவாக இருக்கா அப்படின்ட்டுலாம் பார்ப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, குறைவான விலையில் இருக்குது, ஏன் இதை வாங்கலாமே அப்படின்னு போயிட்டு வாங்குவாங்க. மற்ற ஆஸ்பெக்டெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை விலை குறைவாக இருக்கே, ஏன் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு, இது ஏறிச்சுன்னா லாபம் கிடைக்குமே நினச்சி வாங்குறாங்க. அது அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அது வாங்கலாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்குற போது அது நாட் அட்வைசபிள். இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஒரு ஸ்டாக்கினுடைய ஃபேஸ் வேல்யூவை விட குறைவாக ஒரு ஸ்டாக் விலை இருந்தால் அதை பண்ணலாமா, அது ஹெல்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் புரிஞ்சுட்டுருக்கேன். இப்போ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, ஸ்டாக் விலை 8 ரூபா 6 பைசா. ஒரு உதாரணத்துக்கு வோடாஃபோன் ஐடியான்னு ஒரு ஸ்டாக், நல்ல நிறுவனம் தான், நல்ல ஓரளவு காலகட்டத்தில் நல்ல அதிக விலையில் விற்ற பங்கு தான். ஆனால் சில டெப்ட்டு மற்றும் இதர காரணங்களால் அந்த பங்கினுடைய விலை இறங்கி இப்போது ஃபேஸ் வேல்யூவை விட கீழே இறங்கி இப்போ ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ரூபா 18 ரூபா இந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. மறுபடியும் இப்போ இதுக்குள்ளேயே தான் இந்த ப்ரைஸ் பேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய ஸ்டாக்ஸு, நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்கு ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தால் தானே அது வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுக்க முடியும்? அதனால் நம்ம நெகட்டிவ் இருக்கிறதுனால, நெகட்டிவ் பயாஸில் இருக்கிறதுனால, அதனுடைய டெப்ட் இருக்கா, ப்ளட்ஜிங் இருக்கா, ஏதோ ஒரு காலத்தில் எல்லாம் ஆப்ரேட்டர்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் போய் பார்த்தா தெரியும். அதில் ஏதாவது குறைஞ்சிருக்கா, இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் விற்றுருக்காங்களா, அந்த ஸ்டாக் ஏன் அந்த விலையிலேருந்து இப்போ இறங்கி இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குங்கிறத நம்ம யோஜனை பண்ணுவோம். விலையை மட்டும் போய் பார்த்து வாங்கக்கூடாது. அது அதுக்கும் கீழே போச்சுனாக்கா நமக்கு நஷ்டம்தான் வரும். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸு ஒரு வகையில் பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. பென்னி ஸ்டாக்ஸில் லிக்விடிட்டி இருக்காது. ஆனால் இந்த வோடாஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா F&O ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இது மிட் கேப் ஸ்டாக்ஸ். என்ன காரணத்தினால இது ஏற முடியல, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தாலும் ஏறலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பேண்டு கடந்த ஒரு சில ஆண்டுகளினுடைய டெக்னிக்கெல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்றும் பெரிய ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸாக தெரியல. அதனால் ஃபேஸ் வேல்யூக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கை கூடுமான வரையிலையும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாமல் இருப்பது ஆரோக்கியம் என்பது என்னுடைய கருத்து. இதேமாரி தாங்க நீங்கள் ஃபேஸ் வேல்யூக்கு கீழே இருக்கான்னு கேட்டீங்க. இப்போது பேங்க் நிஃப்டி உச்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு இப்போ கடந்த 4-5 நாளாக. ஆனால் சில பேங்க் ஸ்டாக்ஸ், ஒரு உதாரணத்துக்கு சவுத் இந்தியா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இது மாதிரி பேங்க்கெல்லாம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இதெல்லாம் அந்தளவுக்கு வேகம் எடுத்து மேலே வந்திருக்கணுமா? வரவில்லை. அதற்கு என்ன காரணம்? அது அந்த நிறுவனங்களுடைய செயல்பாட்டுகளை பொறுத்தும் அதனுடைய ஃபண்டமெண்டல் படி அது மூவ்மெண்ட்டு கொடுக்கல. அதனால் ஒரு இண்டெக்ஸ் ஏறித்துனா
அந்த துறை சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்கும் ஏறணுங்கிறது இல்லை. இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ எப்படி சார் இண்டெக்ஸ் ஏறுதுன்னு கேட்கலாம். ஒரு இண்டெக்ஸ், ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 50 ஸ்டாக் இருக்குது. அந்த 50 ஸ்டாக்கில் 40 ஸ்டாக்கு பாசிட்டிவாக இருக்கும், 10 ஸ்டாக்கு நெகட்டிவாக இருக்கும். இப்போல்லாம் என்ன நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் வெயிட்டேஜஸை ப்ரெஸ் பண்ணி காமிக்கணும். அப்போது ஏதாவது குறிப்பிட்ட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ரிலையன்ஸு, இதெல்லாம் நல்ல வெயிட்டேஜஸ் கொடுத்து ப்ரைஸ் மூமெண்ட் அப்டெண்ட் கொடுக்குற போது அதனுடைய இண்டெக்ஸ் ஏறும். அதுலேயே இருக்கிற ஒரு சில ஸ்டாக்குகள் வீக்காக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு வெயிட்டேஜஸ் குறைவாக இருக்குது. அப்போது அதனுடைய ப்ரைஸ் பேண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் ஏறுது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக்கு ஏறித்தா இல்லையாங்கிறது ஸ்டாக்கினுடைய நிலவரத்தை பொறுத்தும் அதனுடைய நியூஸ் பேசிஸ், அதன் அடிப்படையில் தான் ஸ்டாக். இதுதான் வந்துமா இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் உள்ள விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போது வெறும் ஃபேஸ் வேல்யூ, பிஇ எல்லாத்தையும் பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும். சார், மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டாப் லாஸை வந்து பயன்படுத்தும் போது தான் நிறைய லாஸ் ஆகுறாங்க சார். அந்த ஸ்டாப் லாஸை வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துறது சார்? பொதுவாக நம்ம இண்டெக்ஸ் பேசிஸாக இருந்தாலும் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் ரிஸ்க்கு ரிவார்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரிஸ்க் மீன்ஸு நாம் இந்த அளவுக்கு லாஸ் வந்தால் நம்ம அதை தாங்கிக்க முடியுமான்னு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் தட் இஸ் ரிஸ்க்கு. ரிவார்டு அப்படிங்கிறது நாம் இந்த விலைக்கு வாங்கியிருக்கோம், இந்த விலை கிடைச்சா போதும்ன்ட்டு ஒரு அளவுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம், தட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டார்கெட், அது வந்து ரிவார்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு ரிவார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அப்போ ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போடுறது தான் ஸ்டாப் லாஸ். வேறு எந்த பிஸ்னஸ்லேயும், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயோ, ஒரு ஹோல்சேல்லையோ, ஒரு கிராசரிஸ்லையோ ஸ்டாப் லாஸுங்கிறது கிடையாது. இந்த பங்குச்சந்தையில் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதுவும் நாம்ளாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ரைட். இப்போ உங்கள் கேள்விக்கு நான் வரேன். இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது, எப்படி போடுறது? சார், நான் ஸ்டாப் லாஸ் போட்டால் அது ட்ரிக் ஆகிட்டு நான் போடுறத பார்த்து மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது கொத்திக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் நான் வந்து என்ன டார்கெட் வருதோ உடனே அது வருது சார். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை நான் போட்டே தான் ஆகணுமா? ஏன் நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கேனே? அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ டிரைவிங் வித்தவுட் ஹெல்மெட், அது மாதிரி வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அண்ட் டு எரோடிகேட் யுவர் கேபிட்டல். உங்களுடைய முதலீட்டை கரைக்கிறதுக்கான வழி ஸ்டாப் லாஸ் இல்லை. சரி, நான் ஸ்டாப் லாஸ் போடலை சார், இது மாதிரி ஆறுது அப்படின்னாக்கா, அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு யுக்தி சொல்ல. நீங்கள் பண்ணுற குவாலிஃபைடு ஸ்டாக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு நிஃப்டி 50லேயோ அல்லது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸோ இருக்கணும். ஆனால் பென்னி ஸ்டாக்ஸ்லையோ இந்த 10 ரூபா 5 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் சொல்கிற கான்செப்ட் ஒத்து வராது. இது நான் ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட் தான் நான் பேசுகிறேன். நான் ஸ்டாப் லாஸ் போட விருப்பம் இல்லை, என்ன செய்கிறது? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 1 லேக் இருக்குது, அதுக்கு நீங்கள் 30,000 ரூபாய்க்கு மட்டும் வாங்குங்க. நீங்கள் வாங்கின விலையோட லாபம் கிடைத்தால் லாபத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கின விலையோட கீழே இறங்கிடுது அப்படின்னா உங்களுக்கு அது லாஸ் தான். அப்போ இறங்குனா அது எவ்வளோ தூரம் இறங்குங்கிறது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஐயோ, அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கலாமே, நஷ்டத்தை குறைச்சிருக்கலாமேன்னு அப்போ நினைப்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸை ப்ரெடிக்ட் பண்ணனா 2 டைப்ஸ். ஒன்று, அந்த டே லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அதை விட இன்னொன்று சிறந்தது, எந்த ஸ்டாக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்களோ அந்த ப்ரீவியஸ் டே லோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவை நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே போனால் போயிட்டு போகிறது நமக்கு பிராப்தம் இல்லை, நமக்கு கொடுப்பினை இல்லைன்னு நினச்சிக்கணும். அப்போ கூடமானவர்கள் எந்த ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ ப்ரீவியஸ் லோவை பிரேக் ஆனால் அது வீக், அது வந்து பிரேக் டவுன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஒரு ஸ்டாக்கு வாங்கினீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது அல்லது டே ஹையை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அப்போது வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே அது பிரேக் அவுட் ஆகி வித் வால்யூமோட மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஈக்விட்டியை பொறுத்தவரையிலையும். ஆனால் அதே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். எஃப்என்டோவில் இருந்தால் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி அந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இன்னொன்று ஒரு ப்ரொவிஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டியில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஆப்ஷன்ஸில் ஸ்டாப் லாஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லையோ ஒரு நிஃப்டி ஆப்ஷன்ஸ்
காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி, வயலண்ட் மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டால் 2 நிமிஷத்தில் போயிடும். சில டயத்தில் நம்ம டார்கெட் தாண்டி 2 நிமிஷத்தில் மேலே போகும். நீங்கள் புதுசாக கேட்குறதுனால இந்த விவரங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படி மேலே போகும்போது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்குன்னு நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி ஸ்ட்ராட்டஜினா, நிஃப்டியாக இருந்தால் நிஃப்டிக்கு 75 ஒரு லாட் சைஸ். அப்போ 75 ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பண்ணிங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டு வச்சுக்கலாம். 20 பாயிண்ட் இறங்குச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ். சரி, அதேமாதிரி பேங்க் நிஃப்டி 30 இருந்ததுன்னா அதில் 15ன்னு வச்சுக்கணும். 15 குவான்டிட்டி நம்பர்ஸ் கீழே இறங்குதுன்னா பாயிண்ட் இறங்குன்னா ஸ்டாப் லாஸ். இது ஒன்று. இதை விட எப்போ பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்ததை ஃபியூச்சருக்கு ஹெட்ஜிங்காக தான் கொண்டது. ஹெட்ஜிங் அப்படின்னா லைக் எஸ் இன்சூரன்ஸ். அதை யாரும் பண்ணுறதில்ல. எப்போ பண்ணுறவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஆப்ஷன்ஸை வெறும் ஆப்ஷன்ஸை வாங்குறது. 24,400 போகுது, அதனால் நான் 24,400 கால் ஆப்ஷன் வாங்குறேன்பாங்க. இண்டெக்ஸ் ஏறும், ஆனால் இந்த கால் ஆப்ஷன் ஏறாது. அப்போ ஏறாதுங்கிற போது அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. ரைட். அதில் வேரியஸ் ஆஸ்பெக்ட் இருக்குது. அது நமக்கு கால அவகாசம் பத்தாது. அதுக்காக என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஆப்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராடல்ஸ், ஸ்ட்ராஞ்சல்ஸ்னு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அவங்களே டீஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நாம் கஷ்டமாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு மார்க்கெட்டை நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டு மொமெண்டம் தெரியணும். இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ஸ்ட்ராடல்ஸ், ஸ்ட்ராஞ்சல்ஸ் அப்ளை பண்ணினால் அதுக்கு ஸ்டாப் லாஸ் வேண்டாம். இதுக்கு மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணக்கூடியது ஸ்ட்ராடல்ஸ்டு, ஸ்ட்ராஞ்சல்ஸ். அது நிஃப்டிலையும் பண்ணலாம், பேங்க் நிஃப்டிலையும் பண்ணலாம். அது டீஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் எதுக்காக இது சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஆகணும். ஸ்டாப் லாஸும் போடாமல் வர்த்தகம் செய்கிறதுக்கும் இதில் சில ஆப்ஷன்ஸில் வழிவகைகள் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த ஸ்ட்ராடல்ஸு, ஸ்ட்ராஞ்சல்ஸ்லாம் நல்ல மார்க்கெட் பற்றி தரவாக தெரிஞ்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். சார், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீசெண்டாக மேஜிக்கல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க சார். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்களா சார் மேஜிக்கல் லைன் என்னென்னு? இப்போ நான் ஒரு ஃப்ரெஷரு, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா மேஜிக்கல் லைன் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படி சார் சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் கேட்குறது என்ன கேட்டிங்கனாக்கா, மேஜிக் லெவல் அப்படின்னு கேட்குறீங்க. கேள்விப்பட்டது இப்போ சமீப காலமாக எல்லாருமே பேசிக்கிறாங்க. என்கிட்ட கற்றுக்கொள்ளுவங்கக்கிட்ட நான் சொல்லித்தரதும் மேஜிக் லெவல் சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக யார் வந்தாலும் இன்னும் விவரமாகவும் சொல்லித்தரத்துக்கும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டு சப்ஜெக்டு. ஆனால் சுருக்கமாக இப்போ சொல்கிறேன். அது தெரிஞ்சால் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் நமக்கு அதிக நஷ்டத்தை தவிர்த்து கொஞ்சம் எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர 100க்கு 100 கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இதுவே மேஜிக் தானே, மேஜிக் லெவல் தானே. இந்த மேஜிக் லெவல் இப்போ சமீப காலமாக இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. நிறைய 100கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்போ இந்த மேஜிக் லெவல்னு ஒரு பரவலாக பேசுகிறாங்க. அது எனக்கும் தெரியும், நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பார்க்குற போது மேஜிக் லெவலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நான் கற்றுக்கிட்டது என்னுடைய கடந்த கால 24 வருட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, இன்ட்ராடே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சுப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அதில் டிமாண்ட், சப்ளை ரெண்டையும் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். சப்ளைக்கு தட் இஸ் டே லோ, டே ஹை. அந்த டே ஹைங்கிறது சப்ளை ஜோனாக எடுத்துக்கோங்க, டே லோவை டிமாண்ட் ஜோனாக எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அது ட்ரேடிங் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, பல்வேறு யுக்திகள் இருக்குது. இந்த ஹைக்கும் லோவுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிபொனசி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபிபொனசி கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அதுபடி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க ஒரு லைன். ஸோ இந்த இடம் வந்தால் நான் வாங்கணும், இல்லை இதுக்கு இந்த பக்கம் இருந்தனாக்கா நான் விற்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு லைன் ட்ராப் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய கண்ணோட்டத்துலேயும் என் பயிற்சியாளருக்கு சொல்லித்தரது. அதுதான் மேஜிக் லெவல். இதுதான் மேஜிக்கில் இருக்கக்கூடிய மேஜிக் லெவல் அப்படிங்கிறது சொல்கிறது. இது ஓரளவுக்கு நமக்கு ஒரு ட்ரெண்ட் பேசிஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, இந்த மேஜிக் லெவலை நாம் அசஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறதுக்கும் சௌகரியம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் சௌகரியம்.
ஆனால் அது கொஞ்சம் லெங்க்த்தியான சப்ஜெக்ட்டு, இன்னும் டீட்டெயில்டாக அதில் சில ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் மேஜிக் லெவல். சார் நிறைய விஷயம் இன்னைக்கு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.